الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم. عن زيد بن ثابت رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من كانت الآخرة هما جعل الله شملا وجعل غناه في قلبه وأتته الدنيا وهي راغمة إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்து உண்மையான, அழகான, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அன்பானவர்களே, இன்று முஸ்லிம்களுடைய ஒரு கவலையான ஒரு விடயம்தான், ஒரு நிலைமைதான், இஸ்லாமிய விடயங்களை கண்ணியப்படுத்துவது, ஒரு முஸ்லிமுடைய அடையாளத்தை பேணுவது, இஸ்லாமிய மார்க்க முறைகளில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதிலே மிக கவனஈனமாக, ஒரு பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு காலம். அன்பானவர்களே, சில கேள்விகளை முன்வைத்து என்னுடைய குத்துபாவை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்களே கேட்டு பதிலை உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். இன்று வெள்ளிக்கிழமை, இப்பொழுது இந்த ஜும்மா மஸ்ஜிதுக்குள் நாம் நுழைந்தோம். மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது எந்த காலை உள்ளே முதலாவது வைத்து வந்தோம்? வலதா இடதா? இன்று குத்துபாவை நாங்கள் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று சுபஹ் தொழுதோமா? காலையில் எழும்பியது முதல் இதுவரைக்கும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை ஓதினோமா?
கடைசியாக குர்ஆனை எடுத்து ஓதி எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள்? அன்பானவர்களே, கடைசியாக ஒரு சதக்கா கொடுத்தது எப்பொழுது? கடைசியாக ஒருவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தது எப்பொழுது? கடைசியாக கொஞ்சம் ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவை திக்ர் செய்து எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள்? அன்றாடம் செய்ய வேண்டிய விடயங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும். ஓதினோமா? கடந்த வெள்ளிக்கிழமைகளில் ஓதினோமா? இன்று ஓதுகின்ற எண்ணம் இருக்கிறதா? அன்றாட அமல்கள். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, உண்மையான ஒரு மூமினுடைய வாழ்க்கை அன்றாடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இரண்டு விடயங்களை ஒன்றுக்கு இணைத்து நான் சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் உற்சாகமாக, தூக்கம் விழித்து கவனமாக கேட்போம். அன்பானவர்களே, எத்தனை விடயங்களுக்காக எவ்வளவு செலவழிக்கிறோம், தியாகம் செய்கிறோம், கவனம் செலுத்துகிறோம், மிக பத்திரமாக கவனமாக அந்த விடயங்களை கையாள்கிறோம். உதாரணம், நாம் பாவிக்கின்ற ஒவ்வொருவரும் பாவிக்கின்ற இந்த போன், மொபைல் போன். ஒரு போன் வாங்கினால் டெம்பர்ட் கிளாஸ் ஒட்டுகிறோம். எதற்காக? கீழே விழுந்தால் டிஸ்பிளே டேமேஜ் ஆகக்கூடாது. பெட் கவர் போடுகிறோம். ஏன்? பங்கஸ் அடிக்கக்கூடாது, அதில் அடையாளங்கள், மார்க்குகள் வரக்கூடாது. வைரஸ் கார்டு போடுகிறோம். ஏன்? ஏதாவது கிருமி தொத்திவிடக்கூடாது, வைரஸ்கள் தொத்திவிடக்கூடாது. எனக்கு ஏதாவது என்ன போன்களுடைய போல்டர்களிலே, வெப்புகளிலே எந்த விதமான யாரும் வந்துவிடக்கூடாது. ஒரு போன், ஒரு 50,000 போனை வாங்கினால் மேலதிகமாக 5, 6, 7,000 செலவழிக்கிறோம். எதற்காக? இந்த போனை பாதுகாப்பதற்காக. மறுமுனையிலே சில கேள்விகளை நான் கேட்கிறேன். நான் நிதானமாக, அமைதியாக பேசுவது எல்லோரும் விடயத்தை விளங்கி மனதிலே பதிக்க வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, கடைசியாக குர்ஆனை எடுத்து ஓதியது எப்பொழுதென்றால், சிலருக்கு பதில் வரும் சென்ற ரமதானில், இன்னும் சிலருக்கு பதில் வரும். கண்ணியமானவர்களே, வீட்டிலே ஒரு மையத்து விழுந்த நேரத்திலே யாசீன் ஓதினேன். வீட்டில் மையத்து விழுந்த நேரத்திலே யாசீன் ஒன்று ஓதினேன். யாசீனை எடுத்து, சிலருக்கு டேட்டே ஞாபகம் இருக்காது. குர்ஆனை எப்பொழுது கையில் எடுத்தேன் என்ற டேட் யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் மறுமுனையிலே இன்று காலையில் எழும்பியது முதல் இவ்வளவு 12:45 ஆகிறது. கண்ணியமானவர்களே, பேஸ்புக் பார்த்தீர்களா? ஒரு 5-6 தடவை பார்த்தேன். சிலருடைய பதில் இப்படியும் வரும், மஸ்ஜிதுக்குள்ளும் பேஸ்புக் கிண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். யூடியூப் பார்த்தீர்களா? ஒரு அவருக்கு முன்னால் தான் பார்த்தேன். டிக்டாக்கில் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணினீர்களா? ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னால் தான் அப்லோட் பண்ணினேன். நியூஸ் பேப்பர் வாசித்தீர்களா? டெய்லி மிஸ் ஆகாது. நியூஸ் பேப்பர் எது மிஸ் ஆகினாலும், சுபஹ் தொழாவிட்டாலும், லுஹர் தொழாவிட்டாலும் நியூஸ் வாசிப்பேன். கண்ணியமானவர்களே, எதற்காக வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த டார்கெட்டோடு, கோலோடு, இலக்கோடு, லட்சியத்தோடு வாழ்கிறோம்? துனியாவுடைய விடயத்திலே ஏமாந்து மூழ்கி நம்மை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அன்பானவர்களே, மலக்குமார்கள் கூட பார்த்து வெக்கப்படக்கூடிய ஒரு நாண வெக்கம், ஒரு டீசென்டான மனிதர், பணக்காரர், கோடீஸ்வரர், ஆட்சியாளர், பொருளாதார பலம், அரசியல் பலம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்மார்களை ஒருவர் பின் ஒருவராக முடித்து 2 ஒளிகளுடையவர் என்று, 2 பிரகாசத்திற்கு சொந்தக்காரர் என்று பெயர் பெற்றவர். எவ்வளவு பிஸியான ஒரு மனிதர் நம்முடைய பார்வையில். நம்முடைய பிஸி
நாம் என்ன தொழுகைக்கு நேரம் இல்லை, குர்ஆனுக்கு நேரம் இல்லை, திக்ருக்கு நேரம் இல்லை, சதக்கா ஜக்காத்துக்கு நேரம் இல்லை. நம்முடைய துனியாவுடைய பிஸி நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய கருத்தை பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் வருந்தக்கூடிய, கவலைப்படக்கூடிய, கை சேதப்படக்கூடிய ஒரு நாள் என்ன நாள் தெரியுமா? என்ன சொல்ல வேண்டும் அவர்? எனக்கு வியாபாரம் நடக்காத நாள், நான் பில் கிளிக்காத நாள், எனக்கு பேமெண்ட் வராத நாள், எனக்கு இன்கம் வராத நாள், எனக்கு வருமானம் குறைந்த நாள், எனக்கு இப்படி 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 என்று வருத்தத்துக்குரிய, கவலைக்குரிய, துக்கப்படுகின்ற ஒரு நாளாக அவர்கள் சொன்ன நாள் என்ன தெரியுமா? கோடீஸ்வரராக இருந்த ஒரு ஆட்சியாளராக இருந்து, ஒரு கண்ணியமான ஒரு மனிதராக இருந்து, சமூகத்தில் ஒரு விஐபியாக, விஐபி அல்ல விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அதிமுக்கிய பிரமுகர்களில் ஒருவர், அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் கவலைப்படுகின்ற நாள், வருந்துகின்ற நாள், ரிக்ரெட் பண்ணுகின்ற நாள், ரியலைஸ் பண்ணுகின்ற நாள் குர்ஆன் ஓதாத நாள். குர்ஆன் ஓதாத நாள். அவர்கள் தான் குர்ஆன் 2 ரக்காத்தில் 2 குர்ஆன்களை ஓதி சொல்வார்கள். அவர்களுடைய பொலிட்டிக்கல் அதுக்கு தடை அல்ல, அவர்களுடைய பிசினஸ் அதுக்கு தடை அல்ல. கபிரிஸ்தானுக்கு போனால் பேசிக்கொண்டும், சிரித்துக் கொண்டும், ஜோக் அடித்துக் கொண்டும், துனியாவுடைய பேச்சுக்களை பேசிக்கொண்டும், அரசியல் பேசிக்கொண்டும், மன்னிக்க வேண்டும் இன்னும் சார் என்ன, அங்கு போய் புகைத்துக் கொண்டும், பிரெஞ்சுமார் சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டும் இங்கு ஜனாதா அடக்கப்படும் பொழுது இருப்பது ஒரு உள்ளம் கல் நெஞ்சமாகிய ஒரு அடையாளம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபிரிஸ்தானுக்கு போனால் தாடி நனையும் வரை அழுவார்கள். தாடி நனையும் வரை. குர்ஆன் ஓதாத நாள் எனக்கு மிக கவலையான, நான் வருந்துகின்ற, துக்கப்படுகின்ற நாள். மிஸ்ஸாகுவது குறைவு, மிஸ்ஸாகினால் கவலை. அன்பானவர்களே, குர்ஆனோடு வாழ்ந்தார்கள், ஷஹீதாகிறார்கள். முன்னால் குர்ஆன். எதிலே மிக இன்ட்ரெஸ்டாக நேரம் கொடுப்போமோ அதில் தான் மௌத்து வரும். அதுதான் மௌத்து வரும். எது ஹொபியோ அதுதான் மௌத்து. ஸ்போர்ட் நம்முடைய ஹொபியா, கிரவுண்டில் தான் மௌத்து வரும். கிரவுண்டில் தான் மௌத்து வரும். நமக்கு பாருக்கு போவது இன்ட்ரெஸ்டா, பாரில் தான் மௌத்து வரும். நமக்கு கண்ணியமான எப்பொழுதுமே பாவங்களில் ஈடுபடுவதால் இன்ட்ரெஸ்டா, பாவத்தில் தான் மௌத்து வரும். எதை கோலாக, டார்கெட்டாக, லட்சியமாக வைத்து வாழ்கிறோமோ அதில் மௌத்து வரும். குர்ஆனை லட்சியமாக வைத்தார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தாகினார்கள். தொழுகையிலே இன்ட்ரெஸ்டாக இருந்தார்கள், சுஜூதிலே மௌத்தாகினார்கள். எத்தனையோ பேர் தொழுகையை விடாதவர்களுக்கு தொழுகையில் மௌத்து வரும், குறைந்தது மஸ்ஜிதில் மௌத்து வரும். ஆமிர் பின் அப்துல்லா பின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சக்கராத் ஹால், மௌத்து நெருங்குகிறது. கட்டிலே படுத்திருக்கிறார்கள். மகரிபுடைய அதான் சொல்கிறது. சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு போய் தொழ வேண்டும், நான் கொண்டு போங்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோயாளி, உங்களுக்கு எழும்பி நடக்க முடியாது, உங்களுக்கு ஒரு அனுமதி இருக்கிறது, வீட்டில் தொழுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. சொன்னார்கள், என்னுடைய ரூஹ் இருக்கும் வரைக்கும் நான் வீட்டில் தொழ மாட்டேன், நான் இமாம் ஜமாத்தாகத்தான் சொல்லுவேன். சக்கராத் சக்கராத். கட்டிலோடு தூக்கி கொண்டு போனார்கள். கட்டிலோடு தூக்கி கொண்டு போய் சப்பிலே உட்கார வைக்கிறார்கள், கட்டிலே வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது ரக்காத்தை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்கள். இரண்டாவது ரக்காத்திலே தொழுகையிலே ரூஹ் பெறுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹொபிகளிலே ஒன்றுதான், அவருடைய இன்ட்ரெஸ்டான ஒரு என்ன என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம், அவர்கள் எப்பொழுதுமே இன்பமாக செய்கின்ற ஒன்றுதான் சதகா, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது. கோடீஸ்வரர் அல்ல, லட்சாதிபதி அல்ல, ஆனால் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், கொடுப்பார்கள். அந்த அமல் சதகா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தோடு பின்னி பிணைந்து ஊறி கிடந்தது. சக்கராத்திலே 7 தீனார்கள் சதகா கொடுத்தார்கள்.
நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலே 7 தீனார்கள் சதக்கா கொடுத்தார்கள். அன்பானவர்களே, சொல்லிக்கொண்டு வருகின்ற விடயத்தை கொஞ்சம் மனதுக்கு எடுப்போம். துனியாவிலே மூழ்கி நம்முடைய தீனை மறந்துவிடக் கூடாது. எதுவுமே லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய பொருள், உங்களுடைய கருவிகள், உங்களுடைய சாதனங்கள், நீங்கள் பாவிக்கின்ற என்ன பொருட்கள், நீங்கள் செய்கின்ற பிசினஸ், உங்களுடைய தொழில், உங்களுடைய ஜாப், எதுவுமே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை பிஸியாக்கி விட வேண்டாம். ஜும்மாவுடைய தொழுகையிலே கண்ணியமானவர்களே 2 ரக்காத்திலே சூரா முனாஃபிகூன் ஓதினால் அதிலே வரக்கூடிய ஆயத் வமை யஃபஅல் ஸாலிக் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், யார் இப்படி துனியா பிஸி, தீனுக்கு நேரம் இல்லை, தொழுகைக்கு நேரம் இல்லை, குர்ஆனுக்கு நேரம் இல்லை, சதகா ஜக்காத்துக்கு நேரம் இல்லை, ஜிக்ருக்கு நேரம் இல்லை, இஸ்திக்ஃபாருக்கு நேரம் இல்லை, மக்களுக்கு உதவி செய்வதற்கு நேரம் இல்லை, இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்வதிலே என்ன கேலஸாக இருக்கிறோமா, ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள், நஷ்டவாளிகள். அன்பானவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்த விடயம், எதிலே அதிகமாக ஈடுபடுவோமோ, பிஸி ஆகுவோமோ, அதுதான் நம்முடைய மௌத்து. சக்கராத்திலே அதுதான் வரும் வாய்க்கு. எதை அதிகம் பேசுகிறோமோ அது சக்கராத்தில் வரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய ஒரு உதாரணம். மேலே இருந்து கிளப்பில் இருந்து கூரையில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு பாம்பு திடீரென்று விழுகிறது. ஒரு ஷொக்கான ஒரு விடயம். அப்படி ஒரு பாம்பு விழுந்தால் நம்முடைய வாயில் என்ன வரும்? ஆபத்தான விடயங்கள் நடக்கும் பொழுது சிலருக்கு என்ன தெரியுமா வரும்? குணுவச்சன வரும், ஊச்ச பேச்சு வரும். திடீரென்று ஷொக்காகும் பொழுது அவர்கள் தூசணம் பேசுவார்கள், குணுவச்சன. சக்கராத் மௌத்தும் இப்படித்தான் வரும், மௌத்திலும் அது வரும், மௌத்தும் அப்படித்தான் வரும். சிலருக்கு அல்லாஹ் என்று வரும், யா அல்லாஹ் என்று வரும், ஏன் அல்லாவே என்று வரும், ரஹ்மான் என்று வரும். இப்படி வருகின்ற அமைப்பில் நம்முடைய நாவை பழக்குவதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய ஒரு பண்பாடாக இருக்கும். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யாரும் சொல்லலாம், எப்பொழுதுமே விடாமல் செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். லா யஸாலு லிசானுக் ரத்பம் மின் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய நாக்கு எப்பொழுதும் அல்லாஹ்வை zikr செய்து நனைந்து கொண்டே இருக்க வேண்டும், எச்சில் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை zikr செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வு நேரங்களில் அல்லாஹ்வுடைய zikரோடு கழித்தால் zikரோடு மௌத்து வரும். ஓய்வு நேரங்களில் வாய்க்கு பாட்டு வருகிறதா? எப்பொழுதுமே கிடைக்கின்ற பைக்கில் போகும் பொழுதும் பாட்டுதான், வாகனத்தில் போகும் பொழுது பாட்டுதான், வேலைகள் செய்யும் பொழுதும் பாட்டுதான், நடக்கும் பொழுதும் பாட்டுதான், ஹெட்செட் அடித்தாலும் பாட்டுதான், எங்குமே மியூசிக் தான் என்றால் சக்கராத்தும் அந்த நிலைமையில் தான் வரும். அது தேவைப்படும். எப்பொழுதுமே கண்ணியமானவர்களே, போனிலும் லேப்டாப்பிலும் கம்ப்யூட்டரிலும் எப்பொழுதுமே ஸ்கிரீனிலும் ஆடியோவிலும் வீடியோவிலும் எப்பொழுதுமே என்ன பாடல்களிலும் இசைகளிலும் மூழ்கி இருந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் என்னுடைய மௌத்து, அதனுடைய மௌத்து. ஒவ்வொரு நாளும் இரவு தூக்கம் இருக்கிறதே, அந்த தூக்கத்துடைய ஸ்டைல் தான் நம்முடைய சக்கராத். எப்படி தூங்குகிறோம்? வுதுவோடு தூங்குகிறோமா? குர்ஆன்ல ஓத வேண்டிய பகுதியை ஓதிவிட்டு தூங்குகிறோமா? திக்ரோடு துஆவோடு தூங்குகிறோமா? இஸ்திக்ஃபாரோடு தூங்குகிறோமா? சுன்னத்தான முறைப்படி தூங்குகிறோமா? தூக்கத்திலே மௌத்தாகினால் சுன்னத்தான முறையில் தூங்கிய ஸ்டைலிலே மையத் இருக்கும். இரவு தூங்கும் பொழுது எப்படி தூங்குகிறோமோ அது நம்முடைய சக்கராத். ஏதாவது பார்த்துக் கொண்டு தூங்குகிறோமா? சக்கராத்தும் அப்படித்தான் அமைய போகிறது. ஏதாவது கேட்டுக்கொண்டு தூங்குகிறோமா? அப்படித்தான் அமைய போகிறது. எதை பேசிக்கொண்டு தூங்குகிறோமோ அப்படித்தான் மௌத்தாக போகிறோம். ஒரு 10 வருட இடைவெளிக்குள் படிப்பினை சொல்கிறேன். எனக்கு ஊரும் தெரியும், எங்கென்றும் தெரியும், எங்கு தொழில் செய்தாலும் தெரியும். ஊர் பேர் சொல்லுவது பிழை. படிப்பினை சொல்கிறேன். நம்முடைய ஒரு முஸ்லிம் வாலிபர் மௌத்தாகினார் பட தியேட்டருக்குள்.
தியேட்டரில் எப்படிப்பட்ட மௌத்து? அவர் யார், ஏன் இப்படி மௌத்து என்று கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தேடி பார்த்தால் அவருடைய ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? அவருடைய ஒரு ட்ரெண்ட், அவருடைய ஒரு கலஸ், அவருடைய ஒரு லட்சியம், கோல், டார்கெட். அன்பு வாலிபர்களே, நண்பர்களே, அவருடைய இலக்கு புதிய படம் ரிலீஸ் ஆகினால் ஷோ பார்ப்பார், எவ்வளவு செலவழித்தாவது. டார்கெட், கோல், லட்சியம். புதிய படம் வந்தால் எந்த தியேட்டரிலே முதலாவது அது காட்சிப்படுத்தப்படுமோ அந்த தியேட்டரில் எவ்வளவு கொடுத்தாவது ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பது அவருடைய ஒரு ட்ரெண்ட். அவருடைய மௌத்து படம் பார்த்துக் கொண்டு தியேட்டரில். எத்தனை பேர் எங்கெங்க மௌத்தாக போகிறோம்? எங்க அதிகம் நேரம் கழிக்கிறோம்? எங்கே அதிகமான இன்ட்ரெஸ்டாக எதிலே ஈடுபடுகிறோம்? எதிலே இன்ட்ரெஸ்டோ அதில் மௌத்து வரும், அதில் மௌத்து வரும். கண்ணியமானே, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து நம்மை கொஞ்சம் யூட்டர்ன் போட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ராங் ரூட்டிலே போய்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் டர்ன் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். கொஞ்சம் மௌத்தை நினைக்க வேண்டிய, நம்முடைய மறுமை வாழ்க்கையை நினைக்க வேண்டிய ஒரு கட்டம் இந்த காலகட்டத்தில் மிக அவசியம். அதுக்கு சில மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சிறுவர்களுடைய நிலைமை என்ன? நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமை என்ன? நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? பிள்ளைகளுடைய கையை, எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஆண் குழந்தைகள் எந்த ஏதாவது ஒரு தொழுகைக்கு மகனுடைய கையை பிடித்து மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வந்த தொழுகை எப்பொழுது? முதலாவது நாம் வந்தோமா? மூத்தவர்கள் சிந்தித்து பாருங்கள். சின்ன வயதிலே அந்த தந்தையோடு கையை பிடித்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்த தொடர்புதான் இன்று மஸ்ஜிதிலே ஒரு தொடர்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இளம் யுவதிகள், வாலிபர்கள், சிறுவர்கள் எங்கு நோக்கி போகிறார்கள்? நம்முடைய ரத்தங்கள், நம்முடைய பிள்ளைகள் அமானிதம். அவர்களை மார்க்கமயப்படுத்தினோமா? எதை முற்படுத்துகிறோம் பிள்ளைகளுக்கு? எதை கொடுக்கிறோம்? எதை படித்துக் கொடுக்கிறோம்? எதற்காக செலவழிக்கிறோம்? எதை செய்யாவிட்டால் ஏசுகிறோம், அடிக்கிறோம்? எதற்கு அடிக்கிறோம்? படிக்கவில்லை என்று அடிக்கின்ற பிள்ளைக்கு ஏன் ஓதவில்லை, குர்ஆனை எடுக்கவில்லை என்று ஏச முடியாது? கிளாஸ் அனுப்புகிறோம். படிப்பது தவறல்ல. மார்க்கத்தை இல்லாமலாக்கி, இஸ்லாத்தை அழித்து, இஸ்லாத்துடைய அடையாளம் இல்லாமல் படிப்பது அது தருத்திரிய முசீபத். அது முசீபத்து தான். அதான் அடித்துக் கொண்டிருக்கிறது. படிப்பென்று கண்ணியமானே, ஒரு குர்ஆனுடைய வகுப்புடைய நேரத்தில் வேற என்ன கிளாஸ்? இதுதான் கண்ணியமானவர்களே சில வாலிபர்களுடைய நிகழ்வு. சஹாபாக்களுடைய முன்னைய காலத்தை சொல்லவில்லை, இந்த நவீன காலத்துடைய நிகழ்வில் ஒன்றுதான். கண்ணியமானவர்களே, ஒரு மாதத்துக்கு முன்னால் நெருங்கிய ஒரு ஆலிம் நேரடியாக சொன்னார், பஜாரோடு சம்பந்தப்பட்டவர், வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவர், இப்படி மார்க்கம் இல்லாமல், தக்குவா இல்லாமல், தொழுகை இல்லாமல், தக்குவா பேணுதல் இல்லாமல், மார்க்கப்பட்டு இல்லாமல் பிள்ளைகளை படிப்பு துனியாவென்று கொடுத்தால் நம்முடைய பிள்ளையும் இப்படி பேசும். நோன்பு வாயோடு, நோம்போடு பஜாரிலே அவரோடு வியாபாரம் பண்ணுகின்ற ஒரு பிள்ளை சொல்லுகிறதாம், ஏதோ ஒரு துனியாவுடைய பிரச்சனை, சொத்து பிரச்சனையில் உள்ள பிரச்சனை, என்ன வீடு காணி கொடுத்ததில் உள்ள பிரச்சனை. அவர் சொன்னாராம், பிள்ளை, என்னுடைய வாப்பாட கபர்ல நெருப்பு பத்தணும், என் வாப்பாட கபர்ல நெருப்பு பத்தணும். நோம்போடு பிறருக்கே துஆ செய்கின்ற மாதம், பிறருக்கே இஸ்திக்பார் செய்கின்ற மாதம், மற்றவர்களுக்காக துஆ கேட்கின்ற மாதம், மற்றவர்களுக்கு உதவுகின்ற மாதம், நோம்பாளுடைய துஆ கபூலாகும். சொந்த பிள்ளை வாப்பாவுடைய கபரில் நெருப்பு பத்த வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? நாமும் காரணம். பத்துவா செய்கின்ற பிள்ளைகளாக வளருவார்கள். தீய பாவனைக்கு பணம் கொடுக்கவில்லை என்று
ஒரு 3-4 வருடங்களுக்கு உட்பட்ட நிகழ்வு, நமது நாட்டு நிகழ்வுகள், முன்னே காலத்து நிகழ்வை சொல்லவில்லை. இந்த காலம் தந்தையுடைய 2 கண்களையும் பிடுங்கினான், தோண்டி எடுத்தான். தெளிவாக சொல்கிறேன், போதை வஸ்து பாவிப்பதற்கு பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக தந்தையுடைய கண்ணியமானவர்களே 2 கண்களையும் பிடுங்கினான். ஒரு கண் அந்த இடத்திலே கரைந்து விட்டது, மற்ற கண் 85% 85% டேமேஜ் ஆகியது. அந்த தந்தையுடைய போட்டோவோடு ஊரோடு தகவல் உறுதியாக வந்தது. நீங்களும் கொஞ்சம் தேடி பார்த்தால் அது உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த பிள்ளை ஏன் இப்படி வளர்ந்தது? இந்த பிள்ளை பள்ளியோடு தொடர்பு இல்லாத பிள்ளை, இந்த பிள்ளை குர்ஆன் மதரசாவுக்கு வராத பிள்ளை, இந்த பிள்ளை மக்தபுக்கு வராத பிள்ளை, இந்த பிள்ளை குர்ஆன் மதரசாவுடைய நேரத்தில் கிளாஸ் போன பிள்ளை, இந்த பிள்ளை லுஹரும் இல்லாமல் அசரும் இல்லாமல் மகரிபும் இல்லாமல் டியூஷன் போன பிள்ளை. அன்பானவர்களே, இதுதான் நான் பேசுகின்ற தலைப்பு. கொஞ்சம் மாறுவோம், கொஞ்சம் சேஞ்ச் ஆகுவோம். இன்னும் ஒரு தந்தையுடைய ஜனாசா வைத்துக் கொண்டு ஹஜரத் பயான் பண்ணி கொண்டிருக்கிறார். தொழுகைக்கு முன்னால் ஹஜரத் ஜனாசாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஜன்னலால் பார்க்கிறார், மரத்துக்கு கீழே இந்த மையத்துடைய மகன் தன்னை என்ன வளர்த்து ஆளாக்கி பசித்திருந்து அடிபட்டு ஏற்றிப்பட்டு வியர்வை சிந்தி கடல் தொழில் செய்து உப்பு வயலிலே வேலை செய்து கூலி வேலை செய்து விவசாயம் செய்து மூடை தூக்கி ஊராக சென்று புஸ்தைகளிலே வியாபாரம் பண்ணி புட்டு சுட்டு இடியப்பன் சுட்டு விற்று ஹோட்டலிலே பராட்டா அடித்து கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் மையத். இது உதாரணம். ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை. வாப்பாவுடைய ஜனாசா பள்ளியிலே வைத்து எல்லோரும் சொல்ல தயாராகிறார்கள். மரத்துக்கு கீழே கூட்டாளிமாரோடு பிரெண்ட்ஸ்மாரோடு ஜோக் அடித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மைக்கை கொடுத்து விட்டு அதற்கு போய், ஏய், உன்னுடைய வாப்பாவுடைய ஜனாசா நீ தான் தொழுவிக்க வேண்டும், நீ என்ன வெளியே பேசிக் கொண்டிருக்கிறாய். ஹஜரத், நான் சொல்லுற நிலைமையில இல்ல. நம்முடைய மையத்தை தொழாத பிள்ளைகள் நமக்கு தேவையா? நடக்கும் நவீன கால சம்பவங்கள். மையத்தை குளிப்பாட்டி கபன் செய்ய வேண்டிய பிள்ளை சில வேளை மையத்துக்கு இல்லாமல் இருக்கும், யாரோ செய்வார்கள். இதற்குத்தான் கண்ணியமானே சொல்கிறோம், கொஞ்சம் பிள்ளைகளுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். குவம் புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஃபேமிலி எல்லோரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள். அதுக்கு நாம் முதலாவது பக்குவப்பட வேண்டும், துஆ செய்ய வேண்டும், வழிநடத்த வேண்டும், தொழுகைக்கு எழுப்ப வேண்டும், தஹஜ்ஜுதுக்கு எழுப்ப வேண்டும். நாம் சுபஹ் இல்லாமல் படிப்பதல்ல, நாம் தஹஜ்ஜுத் தொழுதால் தான் பிள்ளை சுபஹ் தொழும், நாம் இமாம் ஜமாத் தொழுதால் தான் நம்மை போன்ற பிள்ளை தொழும், நாம் குர்ஆன் ஓதினால் தான் பிள்ளை போனை வைத்துவிட்டு குர்ஆன் எடுக்கும். படிப்பு படிப்பு துனியா துனியாவென்று இப்படி வளர்த்துவிட்டு ஒரு வயதில் அழ வேண்டாம், கை சேதப்பட வேண்டாம், கபரில் இருந்து கொண்டு ஒரு நன்மையும் வராமல் தத்தளிக்க வேண்டாம். ரப்பிர் அம்மா கமா ரப்பயானி சகீரா என்ற துஆ கூட ஓதாத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வந்து விடலாம். அதுக்குத்தான் இந்த விடயங்களை நான் முன்வைக்கிறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மகன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை. இறுதிக்கட்டத்தை அடைந்து விட்டேன். நான் சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து முடித்துக் கொள்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, பக்குவமானவர்கள், நபி ரசூல். அல்லாஹ்விடம் ஒரு துஆ கேட்டார்களாம், யா அல்லாஹ் குன் லிப்னி கமா குன்த லீ, என்னுடைய மகனோடும் எனக்கு என்னென்ன பாக்கியங்கள் தந்தியோ, என்னென்ன கண்ணியங்கள் தந்தியோ, என்னென்ன விடயங்கள் பாக்கியங்கள் கண்ணியங்கள் தந்தியோ, பாக்கியங்கள் அனைத்தையும் என்னுடைய மகனுக்கும் கொடு. என்னோடு நீ நடந்து கொண்டது போன்று என்னுடைய மகனோடும் நடந்து கொள். பிள்ளைக்கு துஆ, பத்வா செய்ய வேண்டாம், துஆ செய்யுங்கள். திட்ட வேண்டாம், சதிக்க வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பத்வாவால் நாசமாக்கிவிடக் கூடாது. நம்முடைய பத்வாவால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஜெயிலுக்கு அனுப்பிவிடக் கூடாது. நம்முடைய பத்வாவால் கண்ணியமான விபத்தில் ஆபத்தில் எக்ஸிடென்டிலே ஆபத்து வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் வஹி அனுப்பினானாம், தாவூத் குல் லஹு ஃபல்யகுன் லீ கமா குன்த லீ. மகன் சுலைமானுக்கு இப்படி நீங்கள் துஆ செய்கிறீர்கள். சுலைமான், உங்களுடைய மகனுக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறீர்களோ, நீங்கள் என்னோடு, அல்லாஹ் சொல்கிறான், என்னோடு நடந்து கொள்வது போன்று உங்களுடைய பிள்ளையை நல்ல
உங்களை போன்று பக்குவமான பேணுதலான நல்ல தக்குவாதாரியாக நல்லவராக நடக்க முயற்சியை சொல்லுங்கள். துவா முன்மாதிரி எக்ஸாம்பிள், ரோல் மாடலாக வாப்பா இருந்தார். பிள்ளையை வாப்பாவை விட அந்தஸ்துள்ளவராக மாற்றினான் அல்லாஹ். தந்தை முழு உலகத்தை மாற்றி செய்யவில்லை, மகன் முழு உலகத்தை மாற்றி செய்தார். தந்தைக்கு காற்று வசப்படுத்தி கொடுக்கப்படவில்லை, மகனுக்கு காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அப்படி சில பாக்கியங்களை தந்தையை விட ஒரு படி மேலே மகனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். முன்மாதிரியும் துவாவும், அழகையும் துவாவும். பத்துஆ ஆபத்து. சிறிய நிகழ்வுதான். இமாம் ஜமக்ஷரி பெரிய மேதை, அறிவாளி, பல கிதாபுகள் எழுதியவர், போய்கொண்டிருக்கிறார். திடீரென அவருடைய ஒட்டகம் ஸ்லிப்பாய் மறந்து பிடித்து கீழே விழுந்து முட்டுக்காலோடு கலண்டு விடுகிறது. முட்டுக்கால் கலண்டு வந்து விட்டது ஆக்சிடென்டிலே. உடனே சொன்னார்கள், இது எனக்கு என்னுடைய தாயுடைய பத்வாவால் கிடைத்த தண்டனை. என்ன தண்டனை? சின்ன வயது ஒரு குருவியை பிடித்து விளையாடி கொண்டிருந்த நூலை கட்டி பட்டம் விடுவது போன்று குருவி ஒரு பேர்டை கட்டி, அப்பொழுது தாய் சொன்னார், அவிழ்த்து விடு, குருவி அநியாயம் செய்யாத பறவை, நான் உம்மாவுடைய பேச்சை கேட்காமல் பெற்றோருடைய பேச்சை அவமதிக்க கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது, புறக்கணிக்க கூடாது, கேட்காமல் விளையாடி கொண்டிருந்தேன். குருவி போய் ஒரு மர இடுக்குள் பொந்துக்குள் சிக்கிக் கொண்டது. நான் அப்படி இழுத்தேன், மெதுவாக குருவி வரவில்லை. 100வது வரட்டும் என்று கொஞ்சம் கடினமாக இழுத்தேன், கடுமையாக இழுத்தேன். குருவியுடைய காலப்படிய நூலிலே கலந்து வந்தது. இதை கண்டவுடன் என்னுடைய தாய் சொன்னார், குருவியுடைய முட்டுக்காலை நீ உடைத்தது போன்று அல்லாஹ் உன்னுடைய முட்டுக்காலையும் கலட்டுவானாக. பத்வா செய்யும் பொழுது 8, 9, 10 வயது, நடக்கும் பொழுது 30க்கு மேலே, 25, 30 வருடங்களுக்கு பின்னால் தாயுடைய பத்வா படைத்தது. பிள்ளைகளுக்கு பத்வா செய்ய வேண்டாம். உங்களுடைய கண் முன்னால் நடந்தால் அழுவதும் நீங்கள் தான். துவா செய்யுங்கள், முன்மாதிரி. இறுதியாக அன்பு வாலிபர்களிடம், இளைஞர்களிடம், அன்பு சகோதரரிடம் ஒரு சில விடயங்களை வேண்டி முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என்ற ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது. உங்களுடைய அம்பிஷன் என்ன? உங்களுடைய குறிக்கோள் என்ன? இப்படியே காலையில் எழும்புவது, சாப்பிடுவது, போனை கிண்டுவது, பேஸ்புக்கிலே ஒரு அவர், யூடியூபிலே ஒரு அவர், டிக்டாக்கிலே ஒரு அவர், கொஞ்சம் போவது, விளையாடுவது, ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு சுற்றுவது, இப்படியே வருவது, சாப்பிடுவது, குடிப்பது, தூங்குவது, இதுவா உங்களுடைய லட்சியம்? நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு தலைவராக கூடாதா? நீங்கள் எதிர்கால நிர்வாகிகள், நீங்கள் எதிர்கால அரசியல்வாதிகள், நீங்கள் எதிர்கால ஆப்பிள்கள், ஆலிம்கள், நீங்கள் எதிர்கால சேர்மார்கள், டீச்சர்ஸ்மார்கள், நீங்கள் எதிர்கால அரசு என்ன சமூகத்திலே பொறுப்புதாரிகள். இப்படியே போனால் அதை அடைய முடியுமா? கொஞ்சம் வாழ்க்கையிலே உள்ள தவறுகளை திருத்துங்கள். கொஞ்சம் அல்லாஹ்வோடு தொடர்பாகுங்கள். அரசுக்கு கீழ் நிழல் வேண்டுமா? கொஞ்சம் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி கொஞ்சம் மஸ்ஜிதோடு நல்ல வழிகளிலே தொடர்பாகுங்கள். மார்க்க விடயங்களிலே ஈடுபடுங்கள். மௌத்தை பயப்படுவோம். அன்பான வாலிபர்களே, பாவனைகள் அதிகரித்த காலம், வியாபாரங்கள், ஹராமான வியாபாரங்கள் அதிகரித்த காலம், தீய பாவனைகள் அதிகரித்த காலம். தாயும் விளங்குவதில்லை, அந்நிய பெண்ணும் விளங்குவதில்லை, சகோதரிகளும் விளங்குவதில்லை, அந்நிய பெண்ணும் விளங்குவதில்லை. கண்ணியமானவர்களே, பாரிய கேவலமான பழக்கங்கள் நான் மேலோட்டமாக சொல்கிறேன், என்னென்னவென்று சொல்லவில்லை. கொஞ்சம் உங்களுடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், ஹெபிட்ஸ்களை மாற்றிக்கொள்ளுங்கள், நல்ல கேரக்டரை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். மிக பயங்கரமாக எல்லா இடங்களிலும் வளர்ந்து வருகின்ற ஒன்றுதான் இந்த போதை வஸ்து. அன்பாளர்களே, தண்டனையை விளங்கினால் நுகர்ந்து மோந்து பார்க்க கூட மாட்டோம். என்ன தண்டனை தெரியுமா? யார் அது எப்படிப்பட்ட போதையாக இருந்தாலும் அது வாயால், மூக்கால், இன்ஜெக்ஷனால், பல்பிலே வைத்து புகையை உஞ்சுவது, டெப்லெட், ஸ்டிக்கர், எதுவாக இருந்தாலும் போதை பாவிப்பவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? முழு நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வழியக்கூடிய சேல் சலங்களை அல்லாஹ் புகட்டுவான். இஷ்டம் என்றால் குடிங்கள், இல்லாவிட்டால் விடுங்கள் அல்ல. உடம்பிலிருந்து அந்த என்ன அசுத்தங்கள், அந்த சேல் சலங்கள், ரத்தங்களை அல்லாஹ் குடிக்க வைப்பான். குடிக்க முடியுமா?
உங்களுடைய புண்ணில் வருகின்ற ரத்தத்தை குடிப்பீர்களா? உங்களுடைய கையிலே முகத்தில் இருக்கின்ற பருவை புளிந்து டேஸ்ட் பார்ப்பீர்களா? நம்முடைய உடம்பில் வருகின்ற சேல் சலத்தையே நாம் தொட்டு அப்படி கழுகி விடுவோம். அதை நாங்கள் பஞ்சா துடைத்து விடுவோம். எப்படி நரகவாதிகளுடைய செயல் சலங்களை குடிப்போம். குடிக்க இஷ்டம் தரப்பட மாட்டாது, அல்லாஹ் புகட்டுவான். இது ஒன்று ஏராளமாக இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காது. கொஞ்சம் மாறுங்கள், கொஞ்சம் தனியே உட்கார்ந்து அழுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த நிலைமை மௌத்தாகின கண்ணியமானவர்களே, ஈமான் கலட்டப்பட்ட மௌத்து. போதையிலே மௌத்தாகிறோமா, பாவத்திலே மௌத்தாகிறோமா? ஈமான் கலர்கிறது. ஒரு பாவம் செய்யும் பொழுது ஈமான் அப்படியே டிரெஸ் எப்படி கலட்டுகிறோமோ கலண்டு போய் மேலே நிற்குமா? அந்த பாவத்தை விடும் வரைக்கும் ஈமான் நம்மோடு வந்து இன்ஸ்டால் ஆகாது. பாவம் செய்யும் பொழுது ஈமான் அன்இன்ஸ்டால் ஆகிறது. நம் பாவத்தை விட்டால் தான் நம்முடைய உள்ளத்தோடு ஈமான் இன்ஸ்டால் ஆகிறது. அன்பானவர்களே, பேசிக்கொண்ட வந்த விடயத்தை கவனம் செலுத்துங்கள். எல்லா தரப்பில் உள்ளவர்களுக்கு முன்வைத்தேன். கொஞ்சம் மார்க்கத்தோடு, மார்க்கப்பற்றோடு, மஸ்ஜிதோடு, தக்குவாவோடு, இஸ்லாமிய வாழ்க்கையோடு, பேணுதலான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இஸ்லாத்துடைய அடையாளங்களோடு வாழுங்கள். வாலிபர்களுக்கு இரண்டாவது சொல்லிக் கொண்டு வருவதை விடயம், உங்களுடைய அணிகலன்கள், அக்சசரிஸ். ஆண்களுக்கு ஒரு மோதிரம், வெள்ளி மோதிரம் அனுமதி. இதை தவிர ஆண்களுக்கு அணிகலன்கள், அக்சசரிஸ்கள், கம்மலோ மாலையோ பிரஸ்லைட் அல்லது காப்பு, வளையல், இது எதுவுமே அனுமதிக்கப்பட்டதல்ல. ஒரு சஹாபியுடைய கையிலே பார்த்தார்கள், சொன்னார்கள் நபி அவர்கள், இந்த பிரஸ்லைட், இந்த என்ன வளையம், நரகத்துடைய வளையம், கலட்டுங்கள் கண்ணியமானவர்களே. செயினை கலட்டுங்கள், தூக்கி வீசுங்கள், அதை பெண்களுக்கு கொடுங்கள், தாத்தாவுக்கு தங்கச்சிக்கு கொடுங்கள், அவர்கள் அணிய முடியும் என்றால். சொன்னவுடன் கலட்டி வீசின அந்த சஹாபி கலட்டி வீசியவுடன் சொன்னார்கள், எடுத்து வீட்டுக்காவது பெண்களை கொடுக்கலாமே. நபி அவர்கள் சொன்னால் நான் கலட்டி மீண்டும் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் உங்களுடைய நீங்களும் தங்கச்சியும் நின்றால் உங்களுடைய காதுக்கும் உங்களுடைய தங்கச்சியுடைய காதுக்கும் டிஃபரண்ட் இருக்க வேண்டும். நீங்களும் தாத்தாவும் நின்றால் உங்களுக்கும் உங்களுடைய தாத்தாவுடைய கழுத்துக்கும் டிஃபரண்ட் இருக்க வேண்டும். நீங்களும் உங்களுடைய வைஃபும் ரோடிலே போனால் உங்களுடைய கழுத்திலும் சில்வர் செயின், உங்களுடைய வைஃபுடைய கழுத்திலும் கோல்ட் செயின் என்றால் நீங்கள் பெண்களுக்கு ஒப்பாகிறீர்கள். பெண்களுக்கு ஒப்பாகின்றவர்கள் நபியருடைய பத்வா சாபத்துக்கு உட்படுவார்கள். எனவே வெளிரங்க அடையாளத்தையும் மீசையை கத்தரிப்போம், மன்னிக்க வேண்டும், இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், தாடியை வளர்ப்போம். தவறாக எடுக்க வேண்டாம். இஸ்லாத்துடைய ஈமானுடைய நபியரை நேசிக்கக்கூடிய முக்கியமான அடையாளம். நான் கண்ணியமாக சொல்கிறேன், காரமாகவோ கேவலமாகவோ சொல்லவில்லை. அன்பானவர்களே, தாடியை வளர்ப்போம், மீசையை குறைப்போம். முஸ்லிம் என்ற ஒரு அடையாளத்துக்காக, நபியருடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்காக 2 பேர் வந்தார்கள் வெளிநாட்டிலிருந்து. 2 பேரும் ஃபுல் ஷாட் பண்ணி இருந்தார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், சம்பவத்தை சொல்ல வேண்டும். 2 பேர் வந்தார்கள், ஃபுல் ஷாட் பண்ணி இருந்தார்கள் தாடியை. அவர்கள் நபியவர்களை மீட் பண்ணிவிட்டு போகும் வரைக்கும் அவர்களுடைய முகத்தை கூட பார்க்கவில்லை. எப்படி நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்கும்? எப்படி ஹவுதுல் கௌசரிலே நீர் கிடைக்கும்? எப்படி நபி அவர்களுடைய சகவாசத்திலே சொர்க்கம் கிடைக்கும்? எப்படி நபி அவர்களை முகத்துக்கு முகம், பேஸ் டு பேஸ் பார்க்க முடியும்? எனவே வெளிரங்க சுன்னத்துகள் உள்ரங்க சுன்னத்துகளையும் பேணி மார்க்கத்தோடு, மார்க்கப்பற்றோடு, தக்வாவோடு, தீனோடு தொடர்பாகி கலிமாவோடு, தொழுகையோடு, இபாதத்திலே மௌத்தாகும் பாக்கியத்தை நம் அனைவர்கள் அல்லாஹ் நசீபாக்குவானாக. தலைமுறை பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இந்த ஊர் மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, பேணுதலை தருவாயாக, பக்குவத்தை தருவாயாக, உன்னுடைய தொடர்பை தருவாயாக. எங்களுடைய மௌத் எந்த பாவத்திலும் வராமல் பாதுகாப்பாயாக, பாவத்துடைய இன்ட்ரெஸ்டுகளை இல்லாமல் ஆக்குவாயாக, பாவங்களிலே நம்முடைய நேரங்களை கழிப்பதை இல்லாமல் ஆக்குவாயாக, கருவிகளில், சாதனங்களிலே, மொபைல் போன்களிலே, லேப்டாப்களிலே கழிப்பதை, நம்முடைய நேரங்களை அத்தியாவசியமற்ற விடயங்களை கழிப்பதை நமக்கு தவிர்ப்பாயாக. அதை தவிர்த்து கொள்ள கிருபை செய்வாயாக. குர்ஆனோடு தொடர்பாக்குவாயாக, திக்ருள்ளவர்களாக ஆக்குவாயாக, நல்ல குணமுள்ளவர்கள் ஆக்குவாயாக. வெளிரங்கம் உள்ரங்கம் அனைத்துமே உண்மையான முஸ்லிமுடைய அடையாளமாக நம்முடைய அடையாளத்தை மாற்றி ஒரு உண்மையான மூமினுடைய ஒரு ஜனாசாவாக, ஒளிமயமான ஒரு ஜனாசாவாக நம்முடைய ஜனாசா ஒளிர கிருபை செய்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆகிரு தாவானா
அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.